ஒரு இந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த தேன் இருக்கு இல்லையா, இந்த தேனை எல்லாம் ஒரு கோப்பையில் வை. அந்த கோப்பையில் உள்ள தேனை வந்து எந்த பெண் குடிக்கிறாளோ அவன் உனக்கு மணமகளாயிடும் அல்லது உனக்கு காதலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த கரடி என்ன பண்ணும், காட்டில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் தேனடை இருக்கோ எல்லா தேனடையும் எடுத்துரு, எல்லாத்தையும் பிழிஞ்சி ஒரு பெரிய கோப்பையில் வச்சிடும். எதேச்சியா நம்ம கதாநாயகி, கதையில் வரக்கூடிய கதாநாயகி, அவள் ஒரு அழகான பெண் தான். இல்லை அழகான பொண்ணு நம்ம நினச்சிக்க வேண்டியதானே, சக்கரையா அப்படி தானே எழுதிக்கிறாரு. அதனால நம்மளும் அது அழகான பொண்ணு தான். அந்த பொண்ணுன்னு வந்துட்டாலே அங்கே அழகு தான். அதனால அந்த பொண்ணு வந்தோடனே அந்த பொண்ணு தேன் எடுத்து குடிச்ச உடனே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு போய் வந்துட்டா காதலின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடும். இப்போ பெண்ணே நான் இது மாதிரி உடனே காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னது என்ன காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எங்கள் சாமியே இதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே சாமியை சொன்னால் தான் பொண்ணெல்லாம் ஒத்துக்கல. உடனே சரி அப்படின்னா நீ அந்த பொண்ணு வித்தியாசமாக வாழணும்னு ஆசைப்பட்டு சரி அப்படின்ட்டு இப்படியே சந்திப்புக்கு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து சொல்லுவார், எங்கள் அப்பா வந்து நீ பார்த்துரு, என்ன இருந்தாலும் மாமனாரை பார்க்காம நம்ம கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு வீட்டுக்கு வா அப்படின்னா வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு இந்த கரடியோட இந்த பொண்ணு ஸ்நேகமாக இருக்குங்கிறதெல்லாம் அரசு புதுசில் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஸ்நேகமாக இருக்குன்னு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கல்யாணம் வரைக்கும் போகணும்னா அவங்க யோசிக்க மாட்டாங்கல்ல. வீட்டில் நம்ம நாய் வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோங்கிற மாதிரி இது ஏதோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோடனே அம்மா இது மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, என்னோடய ஃப்ரெண்டு கரடி, நான் இவரே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்லிடுவேன். சொன்ன உடனே நம்ம கரடி தலைவர் வந்திருக்கிறாருல, அவர் என்ன பண்ணுவார், டக்குனு மாமனார் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுருவார். மாமனாருக்கு என்ன பிடிச்சிருன்னா அவருக்கு ஏற்கனவே 2-3 பொண்ணுங்க இருக்கு. அந்த மாப்பிள்ளைங்க எவனுமே காலில் விழுந்தது கிடையாது. ஆனால் கரடி மாப்பிள்ளை திடீர்னு காலில் விழுந்துட்டாருன்னு என்ன இருந்தால் மாப்பிள்ளை நம்ம கடைக்கு வந்தவுடனே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே சீர் சிரத்தைகள் மற்ற எல்லா விஷயங்களும் முடிஞ்ச பிறகு இப்போ அவங்க பூந்தகம் போயிடணும். பூந்த விடுங்க காடு. அப்போ காட்டில் போனால் அந்த கதையை நீங்கள் படிக்கும்போது தான் அது இன்னும் நான் சொல்கிறத விட நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த கரடி வந்து தன்னுடைய காதல் மொழிகளை சொல்லும். அதாவது உனக்கு எந்த தண்ணி பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா இங்கே இருக்க அருவியெல்லாம் நம்மளோட. உனக்கு எந்த மரம் பிடிக்கும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா இங்கே இருக்கிற மரம்லாம் நம்மளுது. நமக்கு இடம் வந்து உனக்கு எந்த வீடு வேணும்னு கேட்க மாட்டேன், ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மலையெல்லாம் நம்மளுது அப்படின்னு கரடி சொன்னோன்னா ரொம்ப உற்சாகமாயிடும். கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து தேன் கொடுத்துரும், கேட்கறதுக்கு முன்னாடியே பூ கொடுத்துரும், எல்லாம் கொடுத்துரும். இப்படி நடக்கும். 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷம் ஆனோடனே வழக்கமாக கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆனோடனே என்ன செய்தி, நல்ல செய்தின்னு சொல்லுவோன்னே அதுக்கு ஒரு குட்டி கரண்டி பிறந்தது. இப்போ குட்டி கரண்டியை தூக்கிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த ஒரு வருடத்தில் இடையில வந்து பெருசாக பேர் எல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் அம்மா வரல. ஏன்னா இந்த குடும்பம் வேறு அந்த குடும்பம் வேறு இல்லை. இந்த மனுஷ குடும்பம் வந்து அந்த கரடி குடும்பத்தோட சேர முடியாது. ஆனால் அங்கே காட்டில் இருக்கிறவங்க எல்லாரும்